எபிசோட் 2. உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? நிலாவோட பர்த்டே பார்ட்டியில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஆர்ஜுனுக்கு ரொம்ப நேரமாக தலை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதை அவன் காமிக்காம சிரிச்ச முகத்தோடையே இருந்தான். ஆனால் ரொம்ப நேரம் அவனால் நடிக்க முடியலை. ஒரு கட்டத்தில் அவன் மயங்கி கீழே விழ போகிற நேரம் அவன் விழாமல் ஒரு கை அவனை தாங்கி பிடிச்சிச்சு. ஆர்ஜுனை பிடித்த அந்த மனுஷனை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்க, அதில் சந்துரு மட்டும் யுவராஜ் சார் அப்படின்னு ஆச்சரியமாக சொன்னான். அப்போ யுவராஜ், என்னடா எல்லாரும் ஏன் மூஞ்சி பார்த்துட்ருக்கீங்க, போங்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் யுவராஜ் சத்தம் கேட்டு எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. லக்ஷ்மி ஓடி வந்தாங்க. அப்போ தான் ஆர்ஜுன் மயங்கி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போதான் யுவராஜ் கையில் தண்ணி மாதிரி ஏதோ பட திடீர்னு அவன் கையை எடுத்து பார்த்தான். ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அதிர்ச்சியான யுவராஜ் அவசரமாக எங்கே காயப்பட்டிருக்குன்னு பார்க்க ஆர்ஜுனோட தலைமுடியை அகட்டி பார்த்தான். அவனுக்கு நெற்றியில் ஒரு சின்ன காயம் இருந்தது. அதை பார்த்த யுவராஜுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் அந்த காயத்தை வச்சுட்டு தான்டா சிரிச்சிட்டு இருந்தேங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் கூட தாமதிக்காத யுவராஜ் உடனடியாக அவனோட கார்லையே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் வந்தாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான், மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன், சீக்கிரமாக சரியாயிடும், நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆர்ஜுனோட அம்மா நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போனாங்க. அண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி போய் கட்டி பிடிச்ச நிலா அதுக்கப்புறமா யுவராஜுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கும் போனாங்க. நிலா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அவளோட பெஸ்ட் பர்த்டே இதுதான் அப்படின்னு அவள் நினச்சிக்கிட்டா. ஆனால் அவள் அந்த டால்ஸில் எதிர்பார்க்கவில்லை. அது அவளுக்கு ஆர்ஜுன் சர்ப்ரைஸாகவே பண்ணியிருந்தான். நிலா செம ஹாப்பி, ரொம்பவே என்ஜாய் பண்ணினான். அவள் அம்மா எப்படி கேக் பண்ணாங்க, இந்த பார்ட்டி எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத அவளோட டைரியில் அவள் எழுத ஆரம்பித்தா. அந்த நேரம் லக்ஷ்மி அவங்க கையில் ஒரு கிளாஸ் பாலோட வந்து, நிலா, உன்னோட டைரியெல்லாம் அப்புறமா எழுதிக்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, நாளை ஸ்கூல் போகணும், போய் படுத்து தூங்கு போ, அப்புறம் மறக்காமல் இந்த பாலை குடி, அதுக்கப்புறமா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனாங்க. தினம் தினம் போரிங்கான பாலை கொடுத்துட்டு என்னை கொலையாக கொள்கிறாங்க, இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா நிலா. அதுக்கப்புறமா லக்ஷ்மி போயிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண நிலா, செல்லக்குட்டி பப்ளு எங்கடா இருக்க அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே ரொம்ப அழகா புசு புசுன்னு ஒரு பியூர் ஒயிட் கலரில் ஒரு க்யூட்டான டாக் அவகிட்ட வந்து நின்றுச்சு. அது பார்க்க செம க்யூட்டாக இருந்துச்சு. வால் ஆட்டிக்கிட்டே இருந்தது. பப்ளு, அம்மா மறுபடியும் எனக்கு பால் கொடுத்துட்டாங்க, இதை நீயே காலி பண்ணு, ஞாபகம் வச்சுக்கோ, இதை அம்மா கிட்ட சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாலை பப்ளுக்கு ஊற்ற போகிற நேரம், ஓஹோ மேடம் டெய்லி இப்படி தான் பால் குடிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. உடனே நிலா திரும்பி பார்த்தா. அங்கே அவங்க அம்மா கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு கூப்பிட்டா. அவங்க அம்மாவை சட்டம் எதிர்பார்க்கறதுனால அவள் ரொம்பவே திக்கி திணறி போயிட்டா. பப்ளு போ, ஆர்ஜுன் அவன் ரூமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ அவன் கூட படுப்போ அப்படின்னு சொன்ன உடனேயே பப்ளுவும் நிலாவை பாவமாக பார்த்துக்கிட்டு ஆர்ஜுன் பக்கத்தில் ஓடி போயிடுச்சு. லக்ஷ்மி அவங்க கையை கட்டிக்கிட்டு, இப்போ நீ இந்த பாலை முழுசாக குடிச்சு முடிக்கிற என் கண்ணு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவங்க நின்னாங்க. அப்போ நிலாவுக்கு வேறு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாலை குடிச்சு முடிச்சா. அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்தது. இவ்வளோ நாள் அம்மாவை எப்படியோ ஏமாற்றிட்டோம், ஆனால் இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டா. நிலாவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து லக்ஷ்மி சிரித்தாங்க. குட் கேர்ள், இனிமே போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெட்டில் படுக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி ரொம்ப கோபமாக ஆர்ஜுனை பார்க்க போனாங்க.
ஆர்ஜுன் பெட்டில் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு அவன் லேப்டாப்பில் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் திரும்பி கூட பார்க்காம, என்னம்மா மூஞ்சி இவ்வளோ கோபமாக வச்சுருக்க அப்படின்னு கேட்டான். நீ கொஞ்சம் உன்னோட லேப்டாப்பை வச்சுட்டு உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு லக்ஷ்மி ரொம்ப கோபமாகவே கேட்டாங்க. அதுக்கு அர்ஜுன், அம்மா இதெல்லாம் ஒரு காயமா பாருங்க, சின்னதாக பட்டிருக்கு, கையிலே ஒரு குட்டி காயம்தான், இதெல்லாம் 2 நாளில் சரியாகிடும், இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, 2 நாள் டெட்டால் வச்சு அதுவாகவே சரியாக போகுது, நோ டென்ஷன் மம்மி அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகி, உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு நான் கேட்டேன், இப்போ சொல்ல போறியே இல்லையாடா அப்படின்னு கோபமாக கேட்டாங்க. உனக்கு சின்னதாக அடிபட்டால் கூட எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்று கூறிக்கொண்டே அவன் கன்னத்தில் கை வைத்து, சொல்லுடா உனக்கு எப்படி அடிபட்டுச்சு என்று அவள் பொறுமையாக கேட்டாள். ஆர்ஜுனுக்கும் வேறு வழி இல்லாமல் லக்ஷ்மி கிட்ட உண்மையை சொன்னான். அம்மா, அது பாப்பாவோட பர்த்டேயில், அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டினேன், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருந்தது, அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கு தெரியும் நிலா என் மேலே ரொம்ப கோவப்படுவா, அது மட்டும் இல்லாமல் அவள் ஆசைப்பட்ட கிஃப்ட்டும் எனக்கு வாங்கணும், அதான் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டினேன், கிஃப்டை வாங்கிட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு இடத்துல லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு, அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன், அதுக்கப்புறமா ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு அவன் சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மிக்கு தன் தங்கச்சி மேலே அவன் எவ்வளோ பாசம் வச்சுருந்தா, தனக்கு காயப்பட்ட பிறகும் தன்னை பற்றி கவலைப்படாமல் இதெல்லாம் பண்ணியிருப்பான், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்க மாட்டானே அப்படின்னு யோசித்தாங்க. டே அர்ஜுன், உன்னை விட்ட எங்களுக்கு வேறு யாருடா இருக்கா, அதை நீயும் புரிஞ்சுக்கணும் இல்லைடா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுன் அவனோட அம்மாவை பார்த்து, ஐம் சாரிம்மா, நான் இனிமேல் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். இவ்வளவு க்யூட்டாக அவன் சாரி கேட்குறத பார்த்து அம்மாவோட கோபம் பறந்தே போச்சு. அதுக்கப்புறமா அவங்க சிரிச்சுக்கிட்டே, சரி இவ்வளோ லேட் ஆகுது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க தூங்காமல் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, அது எனக்கு ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருந்துச்சு, அதாம்மா கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, சரி இங்கே பாரு, உன்னை விட்டா எனக்கும் தங்கச்சிக்கும் வேறு யாருமே இல்லை, இனிமேல் நீ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அர்ஜுனுக்கு ஒரு மாதிரியாகி, அம்மா மேலே நான் எப்போதுமே ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்ட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணான். இதை கேட்ட லக்ஷ்மியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுன், ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, உன்னோட மெயிலெல்லாம் நாளைக்கு அனுப்பு, பாரு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, போய் படுப்போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு மெயில் தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் டைப் பண்ணி அனுப்பிடுவேன், அதுக்கப்புறமா நான் தூங்குறேனேம்மா அப்படின்னு சொல்லவும், நீ இப்படி சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை பிடுங்கி அங்கே வச்சாங்க. அதுக்கப்புறமா அவன்கிட்ட போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் தலையை மெதுவாக கோதி விட்டபடியே மெதுவாக தட்டி அவனை தூங்க வச்சாங்க. மறுநாள் காலையில் ஒருத்தவங்க ஜாகிங் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் அவருக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டே, குட் மார்னிங்டா, வெல்கம் டு இந்தியா, லண்டன்லேருந்து எப்போ வந்த அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட அவர், எனக்கு லண்டனில் இருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குடா, அதான் நான் இங்கே ஃபேமிலியோடு வந்துட்டேன், அண்ட் நான் இங்கே வந்து 2-3 டேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னார். சரிடா பிரசாந்த், நீங்கள் வந்து 2-3 டேஸ் ஆச்சுன்னு சொல்கிற, உன்னோட மனைவி பிள்ளைங்களை போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட பிரசாந்த், என்னடா சொல்லிகிட்ருக்க, நான் தான் அவங்கள டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேனே வீட்டில் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ரவிவர்மா, பிரசாத், நான் கல்பனாவை பற்றி கேட்கலை, நான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பற்றி கேட்குறேன், அவங்களும் இந்த ஊரில் தானே இருக்காங்க, நீ அவங்கள பார்த்தியா அப்படின்னு கேட்டார். உனக்கு தெரியும்ல நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணேன்னு, ஆனால் அவள் என்ன தூக்கி போட்டுட்டு போனான், துரோகம் பண்ணிட்டு 25 வருஷம் ஆச்சு, இந்த 25 வருஷத்தில் ஒரு முறை கூட எனக்கு அவளை பார்க்கணும் பேசணும்னு தோணவே இல்லை, அவளை பற்றி பேசாத,
எனக்கு அவளை செஞ்ச துரோகம்தான் மைண்டில் வந்துட்டே இருக்குது. அவளை எனக்கு ஞாபகப்படுத்தாத ரவி அப்படின்னு ரொம்ப கோவமாக சொன்னார் பிரசாத். இங்கே பாரு, நீ என்னோடய ஃப்ரெண்ட், அதனால என்னோட எல்லா கதையும் உனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு அவளை பற்றி பேசாத. இப்போ நான் கல்பனா அப்புறம் என்னோட 3 குழந்தைங்க கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். மறுபுறம் லக்ஷ்மி ஆஜுன் அப்புறம் நிலாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணெல்லாம் டைம் மேலேயே இருந்தது. அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த பசங்க ஜாகிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. சரிதான், அண்ணனும் தங்கச்சியும் ஜாடிக்கேற்ற மூடி தான். இவங்க 2 பேரும் ஒன்றா போனால் டைம் எங்கே போகுதுன்னு அவங்க 2 பேருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் 2 பேரோட சத்தம் கேட்க, வாங்க சார், வாங்க மேடம், என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? டைம் பார்த்தீங்களா இல்லையா? சாருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலை, மேடமுக்கு ஸ்கூல் போக டைம் ஆகலை அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாங்க. இதை கேட்ட 2 பேரும் சிரித்தாங்க. அம்மா, நீங்கள் இப்படியே கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு நிலா சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி அவள் தலையிலே அடிச்சிட்டு, போய் ரெடியாகு, டைம் ஆச்சு போ அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அவங்க ரூமுக்கு ஃப்ரெஷ்அப் ஆக போனாங்க. 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஊட்டி விட்டாங்க லக்ஷ்மி. ஒரு வழியாக ஆஜுன ஆஃபீஸுக்கும் பாப்பாவோட ஸ்கூல் பஸ் வந்த உடனே பாப்பாவை ஸ்கூலுக்கும் அனுப்பிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாங்க. 2 பேரையும் அனுப்புறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போனாங்க. மறுபுறம் ஆஃபீஸில் யுவராஜ் அமைதியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போது யாரோ கதவு தட்ட, கமேன் அப்படின்னு யுவராஜ் சொன்னான். அப்போது ஒருத்தர் உள்ளே வந்தார். சார், நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, வா சிவா, ஓகிட்ட தான் நான் பேசணும்னு நினச்சேன். நேற்றுக்கு நைட்டு ஒரு முக்கியமான வேலை விஷயமாக நான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆஜுனோட தங்கச்சியோட பர்த்டே அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடைக்கு போய் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன். ஆனால் நேற்றுக்கு நடந்த கலவரத்தில் அந்த கிஃப்டெல்லாம் அந்த பாப்பாவுக்கு என்னால் கொடுக்க முடியல. ஸோ இந்த கிஃப்ட்டை அந்த பாப்பா கையில் கொடுக்கணும். இப்போ ஸ்கூல் போயிருப்பா. ஸோ நீ அந்த பக்கமாக போனேன்னா கொடுக்குறியா என்று கேட்டான். இதை கேட்ட சிவா, ஓகே சிவன், ஷூர், நான் அந்த வழியாக போகும்போது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். அப்போ யுவராஜ், சிவா, நான் கொடுத்த ஒர்க்கை நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, சிவா, இல்லை சார், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட யுவராஜ், சரி சிவா, கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கப்பாரு அப்படின்னு பொறுமையாக சொன்னான். மறுபுறம் ஆஜுன் அவனோட பைக்கை பார்க்கிங்கில் விட்டுட்டு அவங்க பார்க்கிங்கில் இருக்க ஒரு பெரிய ஆலமரத்துக்கு போனான். அங்கே போய் பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்கே இல்லை. ஆஜுன் கண்டிப்பாக இவங்க எல்லோரும் கேன்டீனில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேன்டீனுக்கு போய் பார்த்தான். அங்கேயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இது ஆஜுனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ராமு அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்க, இல்லையேப்பா, நான் அவங்கள இன்றைக்கி பார்க்கவே இல்லையே அப்படின்னு ராமு அண்ணா சொன்னார். இதை கேட்ட ஆஜுனுக்கு, கேன்டீன்லேயும் இல்லை, ஆலமரத்துலையும் இல்லை, ஒருவேளை கேபினுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு யோசித்தான். கேபினுக்கு போய் பார்த்தா அங்கேயுமே யாரும் இல்லை. இதை பார்த்த அவன், என்ன யாருமே இல்லை, என்கிட்ட யாரும் வரமாட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். மறுபுறம் ஸ்கூலில் நிலா அவளோட கிளாஸ் டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறத ரொம்ப கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போது பிரின்சிபல் வந்து, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூலோட பிரின்சிபலாக இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 2 குட் நியூஸ் வச்சுருக்கேன். முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, எல்லா வருஷமும் போல் இந்த வருஷமும் நம்ம டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம எப்போவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாட்டி கொஞ்சம் தூரமாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம கோவா தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வரீங்களோ அவங்க நெய்மை உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்த பிரின்சிபல் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கப்புறமா இவ்வளோ சந்தோஷப்பட்டா எப்படி, இன்னொரு குட் நியூஸையும் கேளுங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அமைதியாக அவரை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது பிரின்சிபல்,
இந்த வருஷம் ஃபாதர்ஸ் டேயை நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ இந்த வருஷம் ஃபாதர்ஸ் டேக்கு உங்கள் அப்பாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதி நீங்கள் ஸ்பீச் கொடுக்கணும். இதுக்கு யாரெல்லாம் வில்லிங்கோ அவங்க உங்கள் கிளாஸ் டீச்சர் கிட்ட பேரை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி உங்கள் எல்லாரோட அப்பாவும் வரணும் அண்ட் பிள்ளைங்களோட ஸ்பீச்சை ஸ்டேஜில் கேட்கணும். புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கர ஹாப்பியாக குதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நிலாவோட முகம் மட்டும் ரொம்பவே வாடி போச்சு. உறவு மலரும்.